மேஷ ராசி ப்ளஸ் விருச்சிக ராசி 2 ராசி நபர்களுக்கும் சேர்த்து வந்த ஒரு வீடியோ தொகுப்பு. எதை பற்றின விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 ராசிக்கு உண்டான செவ்வாய் ஆட்சி மேஷ இடத்துல. புரியுதுங்களா? இந்த செவ்வாயோட ஆட்சி விஷயங்கள் இந்த 2 ராசி நபர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும், இல்லை எப்படி நீ சில விஷயத்த செஞ்சீங்கன்னாக்கா சரியாக வரும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதே போல் என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க வர்றோம். கிட்டத்தட்ட இந்த செவ்வாயோட பயிற்சி மேஷ வீட்டுக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 2026 மே மாதம் பாதி, கிட்டத்தட்ட மிகச்சரியாக ஒரு 13-14 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் அந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத அமைப்புகள் இந்த மேஷ இடத்துல தான் இருக்க போகுது ஆட்சி. கிட்டத்தட்ட 40-45 நாளைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயோட ஆட்சி பலன் மூலியமாக மேஷம் மற்றும் விருச்சிக ராசி நபர்களுக்கு ராசிநாதன் ஆட்சிங்கிறதுனால சில நன்மைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் மேஷத்திற்கு சுய ராசியிலே ஆட்சி, விருச்சிகத்துக்கு 6ஆம் பாவத்தில் ஆட்சி. மேஷத்திற்கு ஒரு ஸ்டெப்பு தூக்கலாகவும் விருச்சிகத்துக்கு 2ஆம் நிலையாகவும் பலன் தரும். மற்ற ராசியை பற்றிலாம் பேச வரல. இந்த 2 ராசி நபர்களுக்கு ராசிநாதன் ஆட்சி. ஸோ ராசிநாதன் ஆட்சி, உச்சம், ஒரு நீசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். ஸோ நல்ல அமைப்பில் இருக்கும்போது நல்ல விதமான பாதிப்புகள், கெட்ட விதமாக இருக்கும்போது கெட்ட விதமான பாதிப்பு என்பது தாக்கம்தான். பாதிக்கிறதுனால ஒரு நபர் பாதிக்கப்பட்ட போகிறதில்ல. மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும்போது அவருடைய தாக்கங்கள் இருக்கும். அந்த தாக்கத்தின் வெளிப்பாடு தான் அந்த மகிழ்ச்சி. கெட்ட விஷயங்களை அப்படித்தான், நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிங்க. ஸோ இந்த செவ்வாயோட ஆட்சிங்கிறதுனால கிட்டத்தட்ட 2 ராசி நபர்களுடைய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். ஆறப்போடாமல் சில விஷயத்த பண்ணிங்கனாக்கா அந்த காரியம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நடக்கும். ரொம்ப யோசிக்காம டக்குன்னு கொஞ்சம் நல்ல ஐடியாக்கள் இருக்குது, கொஞ்சம் என்ன விஷயமாக இந்த விஷயம் முடியும், எப்படி போய் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிய வருதுன்னா அந்த விஷயத்த உடனடியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பணம் கிடைக்கிது, நீண்ட நாளாக சில விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, டக்குன்னு அந்த விஷயத்த முதல்ல முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணிங்க. இதில் மேஷத்துக்கு 7.5 சனி, விருச்சிகத்துக்கு கிட்டத்தட்ட அந்த 7.5 சனிலாம் கிடையாது. அதே சமயம் 6ல் செவ்வாய் போகுது. அதனால வில்லங்க அமைப்புகள், வில்லங்க பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்ப்பதற்கு ஒரு சரியான விஷயம். நல்லதா கெட்டதா, உங்கள் பக்கம் சாதகமோ இல்லை ஆப்போசிட் பக்கம் சாதகமோ எதுவாக இருந்தாலும் ஒரு வில்லங்க விபரீத பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா மேசராசி விருச்சிக ராசி நமக்கு 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறோம். அந்த விஷயத்த டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் கூட குறைச்சல பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இந்த நேரத்தில் சரி பண்ணிக்கலாம். இந்த சரி பண்ணுற பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் டெவலப் ஆக வளராது. புரியுதுங்களா? அதற்கான நேரம் தான் இது. இந்த விஷயத்த தான் பேச வரும், வம்பு வழக்கு பிரச்சனைகள். அதுக்கடுத்து ஆரோக்கிய ரீதியாக சில விஷயங்கள் அதை உடனடியாக சரி பண்ணிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதற்கடுத்ததாக சில விஷயத்த மற்றவங்க மூலியமாக எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கீங்க. மற்றவங்கள்ட்ட சில எதிர்பார்ப்புகள் ஏதாவது நடக்குமா இல்லையான்னு, அந்த எதிர்பார்ப்பு நடக்குமா இல்லையாங்கிறதுக்கு முடிவு தெரிஞ்சிடும். அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்க தேவையில்லை. நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது முடிவு தெரிஞ்சிடும். அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. செவ்வாய் ஒரு போர் கிரகம். ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போராட்டம் பண்ணி ஒரு ரொம்ப இழுத்து பறிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வருது. அதெல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக திருப்பிக்கலாம். புரியுதுங்களா? சாதகமாக திருப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ராசிநாதன் ஆட்சி ஆகுது. உங்கள் கை ஓங்குவது. புதனோட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. அதனால் செவ்வாயோட விஷயங்கள் பெரிய கிரகம். ஸோ இந்த செவ்வாயோட விஷயங்கள் உங்கள் பக்கம் சாதகமாக வர்றதுனால கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் உங்கள் கை ஓங்கின காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ அந்த ஓங்கின காலகட்டமாக இருக்கிறதுனால உங்கள் பேச்சோ உங்களுடைய செயல்பாடோ உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மற்ற விஷயங்கள் வரும், மற்ற நபர்கள் வருவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளி போயிட்டு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரொம்பவும் ஸ்ட்ரெயின் எடுத்துக்காமல், ரொம்பவும் அதிகமாக உழைப்பு இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேர் மேசராசி விருச்சிக ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை முறியடிக்கிறது, இல்லை ஒரு கடனை வச்சு சில விஷயத்தை முறியடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிடிக்கல, ஒரு விரோதமாக இருக்குனாக்கா அந்த இடத்த விட்டு கைட்டிக்க முடியும். எனக்கு இந்த வேலை விஷயத்தில் சில விஷயங்கள் சரியாக வரலை, நான் வெளியேற போகிறேன் அப்படிங்கிற பட்ச அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா அதை பற்றின சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது உங்களுக்கு ப்ளஸ் தான். நல்ல விதமாக சீக்கிரமாக வேற ஒரு அமைப்பில் வேலை வாய்ப்பு அமைப்புலாம் கிடைக்க வரும்.
அடுத்து அசையும் அசையா சொத்துக்கள், அசையா சொத்து, அசையிற சொத்து இல்லை அசையா சொத்து அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 2 ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதனை மையப்படுத்தி அதன் பிற்பாடு அசையும் சொத்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ மேக்சிமம் உங்களுடைய சுய அமைப்புகளை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசி ப்ளஸ் விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு மைனஸாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குனாக்கா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கக்கூடிய ஒரு வழிவகை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான ஒரு சூழ்நிலை தான் இந்த செவ்வாயுடைய கிட்டத்தட்ட 40-45 நாட்கள் ஆட்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த அமைப்பு அடுத்தது எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அதனால் சில விஷயங்களை இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா சௌரியமாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு ஜாதகம் இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் எதையும் நீங்கள் முயற்சி எடுக்கலனா கூட பரவாயில்ல, கொஞ்சமாக ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணால் கூட டக்கு டக்குன்னு எல்லா விஷயம் நடந்துடும். சில நபர்களுக்கு கொஞ்சம் ஜாதக அமைப்பு கொஞ்சம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கும், கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கும். அவர்கள் கொஞ்சம் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த நேரம் பார்த்து அந்த விஷயங்களும் கொஞ்சம் சரியாக வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ ஜாதக அமைப்போட வேரியேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ பொதுவாக சொல்ல போனாக்கா ஒரு தொய்வில் இருக்க ஒரு மைனஸாக இருக்கிற விஷயத்த ப்ளஸ்ஸாக மாற்றிக்கக்கூடிய நேரமாக மேசராசி ப்ளஸ் விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்க.